நைட்டு சிஸ்டர் நைட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணிக்கு 11:52க்கு மெசேஜ் பண்ணிடுச்சு. நான் பார்க்கல. 1 மணிக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ரொம்ப நாள் வந்து அவங்களுடைய பிறந்த தேதி தெரியலை. ஆனால் அவங்களுடைய அந்த வருஷம் இருக்குல்ல, இயர் எப்போ பிறந்தாங்க தமிழ் மாதத்துக்கு வந்து கரெக்டாக எழுதி வச்சாங்களாம். இது வரைக்கும் அவங்க ராசி லக்கணமே யாருமே எடுத்து தர மாட்டேன்ருக்காங்க. அது எதுக்கு ரிஸ்க் எடுத்து தரணும் வந்து. நான் என்ன பண்ணிட்டேன், சரி அது எனக்கு டவுட்டு யாரான்னு சொல்லிட்டு, அப்புறம் பொண்ணு தானா. அதுக்கப்புறம் அவங்க டேட்டா பற்றி எதுவும் அனுப்புனாங்க பார்த்துக்கோங்க. என் நம்பர் அனுப்பி ஜீட் பண்ணாங்களா. சரி சில பேர் நான் மோசடி பண்ணுவாங்க இல்லைங்களா, சில பேர் மோசடி பண்ணி ஏமாற்றி விட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்கு. அந்நேரம் 1:37 கரெக்டாக அந்த நபருக்கு வந்து என்ன ராசி நட்சத்திரம் வந்து எடுத்து டைப் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பலன் சொல்ல முடியுமா நாங்கள், இல்லைங்க நான் காலையில் சொல்கிறேன், இப்போ எனக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். வாட்ஸ்அப் இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேங்க. திருப்பி கால் பண்ணி நார்மல் கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்க வீட்டில் நிறைய 5-6 ஜாதகம் இருக்கான் அப்படி இப்படின்னாங்க. சரிங்க நான் காலையில் பார்த்துக்கிறேன், பிஸியாக இருக்கீங்கன்ட்டு, ரொம்ப நன்றிங்கன்ட்டு அதை கொண்டுட்டு போய் இன்னொருத்தவங்ககிட்ட கொடுத்து பார்த்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்துருந்துருக்காங்க. எல்லாமே 2மே ஓகே ஆனவுடனே எங்கள் வீட்டில் 10 ஜாதகம் இருக்குது நான் பார்க்குறேன் சிஸ்டர்னாங்க. ஓகே பார்த்துக்கங்கன்ட்டு. அந்த மாதிரி சரி எனக்கு 1 மணி நைட்டு 1 மணிக்கு அனுப்பிச்சா கூட என்ன ஆச்சுன்னா, சரி விடு பாவம் ஏதோ எதிர்பார்ப்பில் தானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்நேரம் உட்காந்து பையன்தை வாங்கி அவங்க குடும்பத்தில் எல்லோரும் வேறு பையனுக்கு ஒன்று இருக்கும், மகளுக்கு ஒன்று இருக்கும், இப்படிலாம் இருக்கும் இல்லைங்களா. அதை வச்சு இவர் பிறந்ததை வச்சு கணிச்சு எடுத்துகிட்டேன் பார்த்துக்கோங்க. பொய்யா போலியாக நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க. அவங்க மத்தியில் நம்ம வந்து உண்மையாக பண்ணுவோம் சிஸ்டர். உண்மையாக நல்லதை பண்ணுவோம், நல்லதே நமக்கு நடக்கும். என்ன சொல்கிறீங்க, பொய் சொல்லி போலியாக சொல்லி 5000 10,000 2000 வாங்கி இது ஒரு பிஸ்னஸாக பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாது. நம்ம வந்து நல்லதே பண்ணுவோம், பாசிட்டிவாக உண்மையை சொல்லுவோம், நல்லதை செய்வோம், அவ்வளோதான்.